Praise the Lord. இந்த அருமையான மாலை வேளையிலும் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான மாலை வேளையிலும் நாம் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து தொழுது கொள்ள போகிறோம். இந்த அருமையான மாலை நேரத்திலும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் ஜீவனுள்ளவர், உயிர் தெழுந்தவர். இன்றைக்கும் அவர் நன்மைகளை நமத்திலே செய்கின்றவராயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையை ஜெபித்து நாம் ஆரம்பித்து தேவன் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தைகளையும் அவர் நம்மோடு கூட பேச போகிற அவருடைய காரியங்களையும் நாம் அறிந்து நம்புவது ஏதுவாக நம்முடைய இருதயங்களை நம்முடைய எண்ணங்களை நாம் சீர்திக் கொள்வோமாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மாலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான பைபிள் ஸ்டடியிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை எங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவாய் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மகத்துவமான கிரியைகளை நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான ஆராதனையின் துவக்கமாக நாம் ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். மகிமை, தெய்வ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது என்கிற பாடல். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி தேவனை ஆராதியுங்கள், தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நாளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த அருமையான பாடலை பாடி நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதிப்போமாக. மகிமை, தெய்வ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தெய்வ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள்.
தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். பாருங்க, தேசங்கள் பெருங்கூட்டமாய் என் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் ஆசாரியர்கள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். இது மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். 5 வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும். 5 வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000ஆய் எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000ஆய் எழும்புவார்கள். இது மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சின்னவன் 1000ஆவான், சிறியவன் தேசமாவான். சின்னவன் 1000ஆவான், சிறியவன் தேசமாவான். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். இது மகிமை, தேவ மகிமை. ஓஹோ, மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கடற்கரையின் திரள் கூட்டங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகும். கடற்கரையின் திரள் கூட்டங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகும். நமது சபையெங்கும் அபிஷேக நதி பாயும். நமது சபை எங்கிலும் அபிஷேக நதி பாயும். இது மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானி
மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பாரதம் மீட்படையும், அது துதியால் நிரம்பிவிடும். நம் பாரதம் மீட்படையும், அது துதியால் நிரம்பிவிடும். நாசம் அழிவு கொடுமையெல்லாம் தேசத்தில் இருப்பதில்லை. நாசம் அழிவு கொடுமையெல்லாம் என் தேசத்தில் இருப்பதில்லை. ஆஹா, மகிமை, தேவ மகிமை, மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். எல்லா மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஓ, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஆமென். மகிமை, தேவ மகிமை வெளிப்படுகிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய மகிமை கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உலகமெங்கிலும் அவைகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அருமையான மாலை நேரத்திலும் என்னோடு கூட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நாம் அதை தான் சிந்தித்து யோசித்து பார்த்து தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் பாடினது போல பாரத தேசம் மீட்படையும், பாரத தேசம் தேவனை துதிக்கிற துதியால் நிரம்பிவிடும். அழிவு, நாசம், மோசம் எல்லாம் என் தேசத்தில் இருப்பதில்லை. என்ன பண்ணுவதில்லை? நாம் அதை சொல்லணும். அழிவு உண்டாகும், நாசம் உண்டாகும், மோசம் உண்டாகும், அதே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நடந்துகிட்டு இருக்குது சொல்லாமே. நம்ம என்ன வேணுமோ அதை சொல்லணும். காணப்படாதவைகளின் நிச்சயம், காண்கிறத சொல்லுகிற ஆட்கள் அல்ல. காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதை சொல்றதுனாலதான் நமக்கு பேரு விசுவாசிகள்னு பேரு. உங்களுக்கு பேரு விசுவாசிகள்னு பேரு. ஏன்னா இதை விசுவாசிக்கிறோம் நாம், வேற எதையும் இல்லை. இன்னொரு பாடலை கூட பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். We going to worship God with another one song. போதும், நீங்க போதும், உம் சமூகம், உம் பிரசன்னம் என்கிற பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். உண்மையாகவே இந்த வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் குறித்த ஞானம் உள்ளவர்கள் நிச்சயமாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் நிச்சயமாக ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலே போதுமானவர். காரணம், மற்றவைகள் எல்லாம் மறைந்து அழிந்து ஒழிந்து அது போகிறது. ஆனால் நாம் நம்பிக்கை வைத்த ஆண்டவர், நாம் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறவர், இனிமேலும் நடத்துகிறவர், நித்தியம் மட்டும் நம்மை நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாது இருக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், பயப்படாதே திகையாதே என்று சொன்ன தேவன், அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். He is enough for us. அவர் நமக்கு போதுமானவர். அருமையான பாடலை என் கூட சேர்ந்து பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். தேவனை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் போதும், உம்முடைய பிரசன்னம் போதும், ஆண்டவரே உம்முடைய மகிமை போதும், அவைகளை நான் வாஞ்சிக்கிறேன். மோசே ஆண்டவரிடத்துல கேட்டதுதான், what do you want Moses? ஆண்டவர் மோசே ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். show your glory. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டிய காரியம் அதான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். show me your glory. நிச்சயமாக ஆண்டவர் மோசேக்கு காண்பித்தவர் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு அதிக நிச்சயமாய் அவருடைய மகிமையை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய எதிர்காலத்தில் நாம் பார்க்க முடியும். அருமையான பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி நாம் தேவனை ஆராதிப்போமா?
போதும், நீங்க போதும். உம் சமூகம், உம் பிரசன்னம், உம் சமூகம், உம் பிரசன்னம். பாடுவோம் போதும், நீங்க போதும். உம் சமூகம், உம் பிரசன்னம், சமூகம், உம் பிரசன்னம். எப்போதும் நீர்தானையா, எவ்வேளையும் நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. ஏசையா என் மீட்பரே, ஏசையா நீர் என் மீட்பரே. எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. போதும், நீங்க போதும். உம் சமூகம், உம் பிரசன்னம், உம் சமூகம், உம் பிரசன்னம். உம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா. உம் விருப்பம் நான் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா. இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. எப்போதும் நீதானையா, என் முன்னே நீதானையா. என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கின்றது. என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கின்றது. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. எப்போதும் நீர்தானையா, என் முன்னே. உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். சொல்லுதோ, உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். சொல்லுவோம், உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். எப்போதும் நான் உம்மை துதிப்பேன், என் நேரமும் நான் உம்மில் மகிழ்வேன். நான் எப்போதும் உம்மை துதிப்பேன், எவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன். ஏசையா என் நேசரே,
வாழ்வை விட உம் சமூகம் மேலானது. இவ்வுலக வாழ்வை விட உம் சமூகம் மேலானது. பலத்தின் மேலே நான் பலம் அடைவேன், வருகையிலே நான் உம்மை காண்பேன். பலத்தின் மேலே நான் பலம் அடைவேன், வருகையிலே நான் உம்மை காண்பேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் நீர்தானையா என் நேரமும் நீர்தானையா. அழுகையெல்லாம் ஆனந்த நீருற்றாக மாற்றுகிறீர். என் அழுகையெல்லாம் ஆனந்த நீருற்றாக மாற்றுகிறீர். குளங்களெல்லாம் நீரம்புதையா உம் வல்லமை மழையாலே. குளங்களெல்லாம் நீரம்புதையா உம் வல்லமை மழையாலே. ஏசையா என் நேசரே, ஏசையா என் நேசரே, எப்போதும் நீர்தானையா என் நேரமும் நீர்தானையா. போதும் நீங்க போதும், உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம். ஓ போதும் நீங்க போதும், உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம் உம் சமூகம் உம் பிரசன்னம். போதும் உம் சமூகம் உம் பிரசன்னம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிறைத்திருக்கிறபடியால், சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே எங்களை நிறைக்கிறபடியால் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எவ்வேளையும் நாங்கள் உம்மை எங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். தாவீதின் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில, எங்களுக்குள்ளே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்கள் ஊழியத்திலே உண்டாகட்டும். சின்னவனை 1000 மாற்றுகிறவர், சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிறவர், ஏற்ற காலத்திலே அவைகளை செய்வேன் என்று வாக்குரைத்தவர். அருமையான மாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான சமாதானத்தை, சந்தோஷத்தை எங்கள் ஆண்டவர் நீர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் அருந்து போகட்டும், சோதனைகள் ஜெயமாக மாறட்டும், வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரசன்ன மகிமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான மாலை நேரத்திலும் என்னோடு கூட அருமையான ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் காணிக்கைகளினாலே தேவனை
ஆராதிக்கிற ஒரு நேரத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். காணிக்கை தசமங்களை வைத்திருப்பீர்களானால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு நீங்களும் விதைக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கைகளினாலே என் கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன். நீங்கள் வைத்திருக்கிற காணிக்கை மற்றும் தசமபாகங்களை நீங்கள் ஊழியத்துக்கு என்று கொடுக்க விரும்பினால் 3 விதத்தில் தர முடியும். ஒன்று கூகுள் பே அக்கவுண்ட், இன்னொன்று அக்கவுண்ட் டிரான்ஸ்பர், இன்னொன்று நம்முடைய சபையில வழக்கமாக நீங்கள் கொடுக்கிறபடி தசமபாக கவர்லையும் கொடுக்கலாம். அதை குறித்த விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு ஆராதனைக்கு பிறகு தொலைபேசியில் அழைத்து நீங்கள் பேசலாம். நம்முடைய ஊழியத்தில் நடந்து கொண்டு வருகிற சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். நம்முடைய சபையின் ஆராதனை நேரங்கள் லாக்டவுன் பீரியட்ல இப்பொழுது நேரலையில் உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை நேரங்களை நான் உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆரம்பிக்கிறது. மாலையில 6:45 மணிக்கு மாலை ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஆராதனை செவ்வாய்க்கிழமையிலே பைபிள் ஸ்டடி வேத பாடம் மாலை 6:45 மணிக்கு இதே போல ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்த ஆராதனை வேளக்கிழமையிலே ஜெப நேரம் மாலை 6:45 மணிக்கு. அதுக்கு அடுத்த ஆராதனை சனிக்கிழமைகளிலே சிறப்பு ஆராதனைகளாக மாலை 6:30 மணிக்கு வைத்திருக்கிறோம். குடும்ப ஐக்கிய ஆராதனையும் அதே போல பிரின்ஸ் டேவிட் வாலிபர் ஐக்கியம் என்கிற யூத் ஃபெலோஷிப்பும் நமக்கு உண்டு. குடும்ப ஐக்கிய ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் பிரின்ஸ் டேவிட் வாலிபர் ஐக்கியம் நேரங்களும் அது பின்பதாக உங்களுக்கு அது அறிவிக்கப்படும். அதே போல நம்முடைய சபையின் விசுவாசிகளுக்கு என்று பிரத்யேகமான வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நீங்கள் அதில் இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பார்க்கிற அந்த முகவரியில் அந்த தொலைபேசி நிலை உங்கள் பெயரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் நீங்கள் அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8144202443. இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த சபையின் குரூப்ல இணைத்துக் கொள்ளும் பொழுது உடனடியாக அதில் உங்களுக்கு பல அறிவிப்புகள் உடனடியாக கிடைக்கும். அதே போல நம்முடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே JWT சர்ச் என்கிற அந்த பெயரிலேயே அது இயங்கி கொண்டு வருகிறது. அதே போல நம்முடைய சபைக்கென்று பிரத்யேகமான வலைத்தளம் வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. www.jwtchurch.com. இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்முடைய சபையை குறித்த முழு தகவல்களும் முழு காரியமும் அதுக்குள்ள இருக்கிறோம். நேரலை போன்ற அனைத்து காரியங்களும் ஊழியத்தை குறித்த அனைத்து காரியங்களும் அதுக்குள்ள நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வெப்சைட்டை நீங்கள் அறிவியுங்கள். அதை ஒரு ஊழியமாக செய்யுங்கள். அதே போல இந்த லாக்டவுன் பீரியடில் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் நேரலையிலே வந்து கொண்டிருக்கிறது. வீடியோவாகவும் ஆடியோவாகவும். அதுல வீடியோவாக ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுத்திலுமே நீங்க பார்க்க விரும்பினால் JWT சர்ச் ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு 3 பேர் கை தூக்கி ஆராதிக்கிற மாதிரி JWT சர்ச் போட்டு உங்களுக்கு அந்த ஐகான் இருக்கும். அதுல யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் கிளிக் பண்ணீங்க. அதே போல ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா அதே போல நீங்க JWT சர்ச் சொல்லிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க சர்ச் பண்ணும் போதே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல ஃபேஸ்புக்ல நீங்க ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் கெட் லைவ் வீடியோ லைவ். அதே போல யூ கேன் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர். அதுல நீங்க இணைந்திருங்கள், அதுல ஆக்டிவா இருங்கள். இது வந்து வீடியோல நமக்கு ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல நீங்கள் இப்பொழுது பார்க்கிறது போல பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் ஆடியோ மூலமாகவும் நேரலையில் வருகிறது. ஒன்னு ஸ்மார்ட் போன்ஸ் மூலமாக ஆடியோல வருகிறது. மிக்ஸ்லர் என்ற சாஃப்ட்வேர் மூலமாக உங்களுக்கு ஆப்பிள் பிளே ஸ்டோர்லயும் அதே போல கூகுள் பிளே ஸ்டோர்லயும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இலவசமாக கிடைக்கிறது. அதன் மூலமாக நீங்க வெறும் ஆடியோல கேட்க முடியும்.
அதே போல என்கிட்ட இன்டர்நெட் பேக்கேஜில் ஒரு பேசிக் ஃபோன் தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கும் நேரலையில இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி அவர்களுக்கு நேரலையில 9384323729 என்கிற அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணும் போது நீங்கள் இதே இப்பொழுது கூட நேரலையில போய் கொண்டிருக்கிறது. நேரலையிலே நீங்கள் அந்த காரியங்களை கேட்க முடியும். அவைகளை அப்படியே எந்த ஒரு காஸ்டும் இல்லாம எங்களுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நம்பரை சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா ஆராதனை நேரம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கால் செய்யப்படும். அல்லது நீங்கள் கூட அந்த நம்பருக்கு கால் பண்ண முடியும். எந்த நேரத்தில் கூட உங்களுக்கு இன்டர்நெட் பேக்கேஜ் காலி ஆயிடுச்சு எதா இருந்தாலும் நீங்க உடனே கால் பண்ணீங்கன்னா உடனடியாக நீங்க ஆன்லைன்ல அப்படியே லைவா இணைந்து கொள்ளலாம். கால்ல பேசுறது போலவே நீங்கள் உங்களுக்கு அந்த பிரசங்கங்கள் நீங்க பண்ணுகிற அனைத்து காரியங்களும் கேட்கும். இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரம். உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை, நம்பிக்கையை, விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை நம்மோடு கூட அவர் பேசுவாராக. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான மாலை நேரத்திலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையிலும் உங்களோடு கூட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற தலைப்பின் கீழே நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற ஒரு காரியம் செப்பனியா 3:12 முதல் 20வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற, கொடுத்திருக்கிற புகழ்ச்சியான மகிமையான காரியங்கள் எவைகள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன்படி தற்பொழுது நாம் 16வது வசனத்தை, செப்பனியா 3:16 மற்றும் 17வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 2 வசனங்களிலும் குறிப்பிட்ட ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அந்நாளிலே நான் எருசலேமை பார்த்து பயப்படாதே, சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை, டோன்ட் ஃபியர். ஏன் ஆண்டவர் அதை சொல்லுகிறார்? நாம் வாழ்கிற உலகத்தில் அன்றாடம் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மை அதிக அதிக அதிகமாக நம்மை பயம் பொறுத்துகிற காரியமாக இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் பிசாசின் வலையாய் இருக்கிற பயத்திலே சிக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். காரணம், பயம் என்பது பிசாசு விசுவாசிகளை, தேவனை நம்புகிறவர்களை அழிப்பதற்குரிய ஒரு ஆயுதமாக, ஒரு வலையாக அவன் உபயோகப்படுத்துகிறான். எப்படி வேடன் வலையை விரித்து காத்து கொண்டிருப்பானோ அதே போல பிசாசு விசுவாசிக்கிறவர்கள் அல்லது நம்புகிறவர்கள், முக்கியமாக மனிதர்கள், அவர்கள் பயப்படுகிற காரியத்தை அவர்கள் தலையின் மீது சுமத்தும்படியாக அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான்.
பிசாசுடைய பல ஆயுதங்களிலே பெரிய ஆயுதம், தந்திரமான ஒரு ஆயுதம் பயம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். பயப்படாதே. காரணம் 2 ரீசன் சொல்றாரு. பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு போகாம 2 காரியத்தை சொல்றாரு. அந்த 2 காரியமும் மிகவும் முக்கியமானது. என்ன, பயப்படுகிற நேரத்தில் அதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால்தான் இது ஒவ்வொரு வாரமும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். பயப்படுகிற நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதிலே, உங்கள் சிந்தையிலே, அந்த பயப்படுகிற சூழ்நிலையிலே நீங்கள் கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் நிறுத்த வேண்டிய நம்பிக்கை என்ன? அந்த இடத்துல 17வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சித்துக் கொண்டவர், உன்னை மீட்டுக் கொண்டவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை பேர் சொல்லி அடைத்தவர், இம்மட்டும் கைவிடாத தேவன், அவர் உன் நடுவில் இருக்கிறார். நான் உன் நடுவில் இருக்கிறபடியினாலே தான் ஆண்டவர் தைரியமா சொல்றாரு, பயப்படாத. Because I am with you. I am in the mid of any situation that you face. வாழ்க்கையிலே நீ பயந்து சந்திக்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பயப்படாத. காரணம், நான் அதன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நடுவில் நான் யாரா இருக்கிறார். ரைட். இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? செயல்பட முடியாதவரா? செயலற்றவரா? அல்லது நாம் பயந்து நடுங்குகிற காரியத்தை காட்டிலும் அவர் பலவீனம் உள்ளவரா? இல்லையா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He is a mighty God. அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வராரு? வல்லமை உள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறேன், நீ எதை குறித்தும் என்ன பண்ணாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். நாளிலும் அருமையான வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், the mighty of God, the mightiest God is among you and with you and in the mid of you. Nothing to worry and nothing to fear to anything. எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய, கலங்க வேண்டிய, தளர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பயப்படுகிறதுனால ஒரு முழத்தையும் நீங்கள் கூட்டப் போவதில்லை. கவலைப்படுவதனாலே நீங்கள் ஒரு காரியத்தையும் சாதிக்க போவதில்லை. காரியம் அது தோல்வியாக கூட முடிஞ்சிடும். அதனாலதான் பயத்தை அகற்றிவிட்டு, எப்படி தேவன் நடுவில் இருக்கிறவர் எப்படி வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய வல்லமைகளை எப்படி அறிந்து கொள்வது, இவைகளை தான் நாம் இந்த ஆராதனையிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன்படி தற்பொழுது நாம் பயத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியத்தில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற தலைப்பு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. The Lord is with us, don't fear for them. அருமையான வார்த்தை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்க தைரியமா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதனால் அவர்களை பார்த்து நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. Don't fear for them. அந்த them, அவர்களுக்கு அப்படின்ற இடத்துல நீங்கள் பயப்படுகிற எந்த காரியத்தையும் போட்டுக் கொள்ளுங்கள், நன்றாக பொருந்தும், வெற்றிகரமாக அந்த காரியங்கள் நிறைவடையும். எந்த காரியத்தையும் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், வியாதிக்கா, கடன் பிரச்சனைக்கா, எதிர்காலத்தை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, எதை குறித்தாகிலும் அந்த இடத்துல போட்டுக் கொள்ளுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு, இந்த காரியத்துக்கு, இந்த எதிர்காலத்துக்கு, இந்த வியாதிக்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டத்துக்கு, இந்த குழப்பத்திற்கு நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. The reason is only one thing. ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். அப்ப அதனாலதான் இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதன்படி இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியிலிருந்துதான் நாம் இன்றைக்குரிய தலைப்புக்குரிய சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம்.
2 நாளாகவும் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதே சம்பவத்தை நீங்க 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலையும் பார்க்கலாம், 19வது அதிகாரத்திலையும் பார்க்கலாம். ஆனா அங்க நடந்த காரியத்தை கொஞ்சம் ஷார்ட்டா இந்த இடத்துல நாளாகமம் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறதுனால நான் இதை எடுக்கிறேன். என்ன நடக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, God protects Jerusalem from the Assyrians. அசீரியர்கள் கிட்ட இருந்து தேவன் எருசலேமை எப்படி பாதுகாத்தார்? அசிரியர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களை பயமுறுத்துகிற, உங்களை மிரட்டுகிற, உங்களை மிரள வைக்கிற எந்த காரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அசீரியர்கள், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், சத்துருக்களா இருக்கலாம், அல்லது எந்த போராட்டமா வேணா இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்துல ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை அவர் 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எப்படி தேவன் எருசலேமை அசீரியர்கள் என்கிற அந்த தேசத்தின் ராஜாவின் இடத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை அவர் பாதுகாத்தார். அதற்கு இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட வார்த்தையினாலே அவர்கள் போதிக்கப்பட்டார்கள், எப்படிப்பட்டதை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினார்கள். What they believe in the mid of Assyrians. அசிரியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற பொழுது, அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பிடித்து கொண்டு வருகிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ராஜாவாகிய எசேக்கியா எதை, எந்த காரியத்தை அவர் நம்பி அவர் பிரசங்கித்தார், அவர் சொன்ன எந்த போதகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினார்கள். That is the very important thing. இன்னைக்கு நாம் சபையில் இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் எதை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதா இருக்கிறது. 2 நாளாகமத்தில் அதுதான் நாம் இந்த பைபிள் ஸ்டடியில கற்றுக்கொள்ள போகிறோம். இதே சேம் இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொன்னது போல 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது அதிகாரம் 2 அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த 2 நாளாகமத்து 32 அதிகாரத்தில் ரொம்ப சுருக்கமா அந்த இடத்துல நம்ம அதை படிச்சிடலாம். So let's we start to read. படிக்க ஆரம்பிப்போம். 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 1வது வசனம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசிரிய ராஜாவாகிய சனகிரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகிரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாய் இருந்தார்கள். அசிரிய ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடைகளையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடிவர செய்து அவர்களை நோக்கி. முதல் 6 வசனத்துக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அசிரியா தேசத்தின் ராஜா செனகரேப் என்கிறவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இஸ்ரவேலில் இருக்கிற சிறந்த பட்டணங்களை பிடித்துக் கொள்ளலாம், அவைகளில் உள்ள நன்மையான காரியங்களை அனுபவிக்கலாம், சிறைப்பிடித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு அவன் வருகிறான். இதை அறிந்து கொண்ட எசேக்கியா ராஜா இதை குறித்த விளக்கமான நீங்க படிக்கிறதுக்கு நான் சொன்னது போல 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது அதிகாரம் ஆராதனை முடிந்த பிறகு படிச்சீங்கன்னா நான் சொல்ல போற இந்த காரியங்கள் எல்லாம் விளக்கமா நீங்க படிக்க முடியும். இந்த எசேக்கியா ராஜா வந்து ரொம்ப தைரியமான ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப கோடன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதே எசேக்கியா ராஜா இந்த அசிரியர்கள் சொல்லக்கூடிய ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்கள் இவர்கள், எகிப்துக்கு நிகரான வல்லமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட அசிரிய நாட்டு ராஜா
வரும்போது முதலாவது இவன் எசேக்கியா ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாக எசேக்கியா அவனுக்கு அடிபணிந்துதான் போகிறான். அவனுக்கு பயந்து பொன்னையும் வெள்ளியும் ஆலயத்துடைய பொன் தகட்டினால் மூடப்பட்ட, சாலமோன் காலத்துல பொன் தகட்டினால் மூடப்பட்ட அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எடுத்து இந்த ராஜா கிட்ட கொடுக்கறான் பாருங்க. அப்படியே பேசுறான், வேலை பேசுறான். எங்களை விட்டு போயிடும், அதுக்கு நான் உனக்கு எங்க தேசத்தில் இருக்கிற பொண்ணு வெளியெல்லாம் கொடுக்குறேன். அப்படி பேசும்போது எவ்வளவு பலவீனம் வெளிப்படுத்து பாருங்க. எதிர்த்து வருகிற சோதனை, எதிர்த்து வருகிற பிரச்சனையோடு உடன்படிக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னைக்குமே நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளை பிசாசை நாம் விரட்ட வேண்டுமே தவிர அவர்களோடு அதோடு நாம் உடன்படிக்கை பண்ணி கொண்டால் நிச்சயமாகவே அது ஒரு நாள் நமக்கு பெரிய தலைவலியாக அமையும். இவன் அப்படிதான் செய்கிறார். எசேக்கியா எதிர்த்து வந்த அந்த அசரிய நாட்டு ராஜாவை தேவ பலன் கொண்டு அவனை விரட்டாமல் மாறாக அவனுக்கு உடன்பட்டு இவன் போகும்பொழுது அவனுக்கு மென்மேலும் ஆசை, பேராசை பெருகி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி அதுல இருக்கிற அரணான பட்டணங்களை அவன் தன்வசமாக்கி கொள்ளும்படியாக வந்தான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இஸ்ரவேல்ல நிறைய பட்டணங்களை அவன் பிடிச்சிட்டான். அந்த நேரத்தில் ராஜா பாக்குறாரு எசேக்கியா, சரி இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது. அவன் உள்ள வந்து இங்க யுத்தம் பண்ணி இங்க சில காரியங்களை சிறப்பிடிச்சு சில காரியங்களை பண்ணணும்னா அதுக்கு சில ஆதாரங்கள் தேவை. அதுக்கு என்ன பண்றான் பாருங்க, இந்த நீரோடைகள் இதெல்லாம் தேசத்துக்குள்ள வருது இல்லையா, அந்த நீரோடைகள் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டுறான். இதுல கஷ்டம் யாருக்குன்னா உள்ள இருக்கிற ஜனங்களுக்கும் உட்படுதான், அந்த தேசத்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தண்ணி இல்லாம போயிடும். ஆனா அவனோட என்னன்னா அவன் எப்படியும் தண்ணி இல்லாம இருக்க போறான். அவன் கூட வரக்கூடிய போர் வீரர்கள் அவங்களுக்கு யாருக்குமே தண்ணி இருக்க போறது இல்ல, குடிக்க முடியாது, அவங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்ற அந்த கண்ணோட்டத்துல எல்லாத்தையும் தூர் வாரி போட்டுறான் பாருங்க, ஒண்ணு செய்யறான். இதெல்லாம் யுத்த நேரத்தில் இப்படிப்பட்ட சில முடிவுகள் எடுக்கிறாங்க ராஜாக்கள். இன்னொரு காரியம் என்ன பண்றான்னா மதில்களை பாத்தீங்கன்னா தாவீதின் காலத்துல இருந்து கட்டப்பட்ட அந்த மதில்களை ரொம்ப அருமையா மறுபடியும் அதை ரெனோவேட் பண்ணி ரொம்ப சிதலம் அடைஞ்சு கடந்திருக்கிற காம்பவுண்ட் எல்லாம் அது நல்ல மறுபடியும் அதை சிறப்பாய் அதை செப்பன் எடுக்கிறான் என்று நம்ம படிக்கிறோம் 5ஆம் வசனத்துல. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியா ராஜாவோடு உடந்தையாய் அல்லது ஒத்து போகிறார்கள், ஒரு மனமாய் செய்கிறார்கள். நல்ல ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இந்த 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் போது என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஏன்னா நேரடியா போயிட்டு ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளைண்ட்னஸ் இல்லாம, முக்கியமா இந்த 2 நாளாக 32 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே விசுவாசிகளாகி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வாய்ப்பை, அந்த வேலையை நீங்கள் முதலாவது செய்யுங்கள். எல்லாவற்றையும் தேவன் செய்து விடுவார், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்றது சரியான அணுகுமுறை அல்ல. அதுதான் எசேக்கியா இந்த இடத்துல செய்யறார். ஞானமா தேவன் என்னை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இஸ்ரவேலுக்கு நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வேலை இருக்கு, அதை நான் செய்யறேன். அதான் நான் பலமுறை உங்களுக்கு போதிப்பேன். நம்முடைய வேலை விதை விதைப்பது. நம்முடைய வேலை என்ன வேலை? நமக்கு விதை விதைப்பது. தேவன் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு, நமக்கு தந்திருக்கிற வேலை. இதை நாம் சரியாக செய்யும் போது அவைகளை விளையை செய்ய வைக்கிறவர் தேவனாயிருக்கிறார். நீங்கள் விதைத்தால் தேவன் என்ன பண்ணுகிறவராய் இருக்கிறார்? விளையை செய்ய அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல எசேக்கியா, இஸ்ரவேலின் ராஜாவாக எசேக்கியா அதை செய்கிறார். முதல் 6 வசனங்கள் அதுதான் நம்ம கற்று தருகிறது. யூ ஷுட் டூ யுவர் ஒர்க். வேலையை நீங்க செய்யுங்க, ஆண்டவர் கொடுத்த வேலையை நீங்க செய்யுங்க. விலையை செய்கிறவர் தேவன், நான் விதைக்கிறது உங்களுடைய வேலை. சரி, அதன்படி எசேக்கியா அவருடைய ராஜாங்கத்துக்கு உட்பட்ட காரியங்களை, ஆளுகைக்கு உட்பட்ட காரியங்களை, வல்லமைக்கு உட்பட்ட காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார். ஆனா அதோடு நிக்கல, அடுத்த கட்டத்துக்கு வரார். ஏன்னா விலை செய்கிறவர் தேவன் இல்லை. அதனால அந்த தேவனை குறித்த காரியங்களை இப்ப வெறும் பள்ளத்தாக்கு நோண்டியாச்சு, இந்த தண்ணீர்கள் எல்லாம் தூர்வாரி போட்டாச்சு, காம்பவுண்ட்ல நல்லா கட்டியாச்சு, இதனாலே நான் சேஃபா இருந்துருவேன் கிடையாது. அது வெறும் ஒரு ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் ஒரு மெயின் சேஃப்டி ஒண்ணு இருக்குது, அதுதான் விசுவாசம், அதுதான் தேவன். என்ன வரணும்? தேவன் என் நடுவில் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகணும்.
நல்ல காம்பவுண்ட் போட்டிருக்கலாம், நிறைய திட்டங்கள் போட்டு நிறைய காரியங்களை நம்ம செஞ்சிருக்கலாம். உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான் பல திட்டங்கள் போட்டு பல ஆண்டவர் தந்த உங்களுக்கு தாளந்துகளை கொண்டு பல காரியங்களை கொண்டு நீங்கள் பல காரியங்களை செய்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அதையே நம்பிக்கிட்டு அது போதும்னு விட்டுட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அதையும் செய்யணும். அதுக்கு அடுத்த காரியம் ரொம்ப முக்கியமானது. தேவனை எப்படி நம்ப வேண்டும் இவைகளின் மத்தியில. கட்டண அந்த மதில்களை நம்புவதில்லை, அல்லது ஏதோ தண்ணீர்லாம் தூர்வாரி போட்டாச்சு அதனாலே தப்பிச்சிருவோம் இல்ல. அதுக்கு அடுத்தது ராஜா தன்னோடு நான் சொன்ன வேலையெல்லாம் சேர்ந்து இணைந்து சேர்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அருமையாய் ஒரு விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். 7வது வசனம் 6வது வசனத்திலிருந்தே பாருங்க. ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன் அண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, எசேக்கியா ராஜா கூடி வர செய்து எசேக்கியா ராஜா பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை அதுதான். எந்தெந்த காரியங்களுக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், அஞ்சி கொண்டிருக்கிறீர்கள், பயப்படாதீங்க, திகைக்காதீங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், திட நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னு அர்த்தம் விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசம் தான் திட நம்பிக்கை இல்லையா? உறுதியான நம்பிக்கை, நம்பப்படுகிறவரின் உறுதி. அப்ப நீங்கள் திடன் கொண்டு எப்படி இருங்கள்? நீங்கள் தைரியமா இருங்க. அப்படி என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் உங்கள் தைரியத்தில் இருங்கன்றார். புரியுதுங்களா? சும்மா ஒரு ஃபேக் பிரேவ்னஸ் இல்ல. அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அந்த பிரேவ்னஸ் சொல்லல. விசுவாசத்தை கொண்டு. எந்த விசுவாசத்தை கொண்டுன்றத பின்னாடி வரப்போற வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அவர் சொல்ற வார்த்தைகளை அதை வச்சுதான் சொல்றார். திடன் கொண்டு தைரியமா இருங்கள். எதற்கு? எப்படி? அசிரியா நாட்டு ராஜா பெரிய ராஜாலயா, ரொம்ப கொடிய ராஜாலயா, அவன்கிட்ட இவ்வளவு தூரம் நம்ம அடிபடிஞ்சு போயிருக்கிறோம். அப்படியும் அவன் நம்ம மேல படையெடுத்து வந்து நம்மை என்னென்னலாம் செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னும் போது இந்த இடத்துல எப்படி இவர் திட நம்பிக்கை உள்ள ராஜாவாகவும் அதை அறிவிக்கிற ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு ராஜாவாகவும் எசேக்கியா இருக்கிறார்ன்றதை இங்க பார்க்க போறோம். 7வது வசனம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள். அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும், அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அசிரியா போன்ற பெரிய ராஜா, அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டம். அப்ப உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பயங்கரமான காரியங்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அதுலதான் திட நம்பிக்கை கொண்டு தைரியமா இருங்கன்றார். அசிரிய ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அசிரிய ராஜாவோடு கூட இருக்கிற ஏராளமான ஆட்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திட நம்பிக்கை கொண்டு தைரியமாயிருங்கள் சொல்கிறார். எப்படி? எந்த வார்த்தையை கொண்டு, எந்த நம்பிக்கையை கொண்டு நான் பயப்படாமலும் நடுங்காமலும் என் சூழ்நிலைகளை நான் சந்திப்பேன், என் நாட்களை நான் சந்திப்பேன், இந்த சோதனைகளை நான் சந்திப்பேன், இந்த வியாதியை நான் சந்திப்பேன், இந்த பிரச்சனையை நான் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பயப்படாமலும் கலங்காமலும் நான் சந்திப்பேன். அதுக்குதான் அடுத்த வார்த்தை சொல்றார். எந்த நம்பிக்கை? எந்த நம்பிக்கைனா அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும். யாரோடு இருக்கிறவனை பார்க்கிலும்? அசிரிய ராஜாவோடு இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதிகம். More power than the Assyrian king. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் ஒரு காரியத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை சூப்பர் மைட்டி, ஆல் மைட்டி நினைச்சுக்கிட்டு இருங்க. ஆனால் அதை காட்டிலும் உங்களை ரட்சித்த, உங்களை வேர்பிரித்த, உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறவர் அதிக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிங்கங்களின் வாயை கட்டி போட அவரால் முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த வல்லமை உள்ளவர். காலங்களையும் நேரங்களையும் முன்குறித்திருக்கிறவர். ஏற்ற காலங்களிலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறவர். He is with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை பற்றி தான் நாம் இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இடத்துல சொல்றாரு, அசிரிய ராஜாவை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அநேகம். இந்த வார்த்தை இங்கே கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, எலிசாவின் காலத்துல இதே வார்த்தையை எலிசா உபயோகப்படுத்தினார். அது நீங்க 2 ராஜாக்கள் 6:16 நீங்க படிக்க முடியும் இல்லையா? இதே வார்த்தையை தீர்க்கதரிசியாக எலிசா உபயோகப்படுத்தினார். எந்த சூழ்நிலையில? எதிரி நாட்டை பத்தி, எதிரி நாட்டு ராஜா தன்னுடைய பள்ளி அறையில போடுகிற திட்டங்களை கூட தன்னுடைய நாட்டு ராஜாவுக்கு தெரிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர். ஃப்ளூக்ல தோராயமா சொல்றவர் இல்ல, ரொம்ப தெளிவா இப்படிதான் பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர் எலிசா. அப்ப இது எதிரி நாட்டு ராஜா காதுக்கு போது அவரு யார் அது, என்ன மனுஷன் இந்த மாதிரி நான் அரண்மனைக்குள்ள பேசுகிற அல்லது போடுகிற திட்டத்தெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்கும் போது, அங்க ஒருத்தன் கடவுளை பத்தி தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவன் சொல்றான், இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பேர் எலிசா. அவன் நீங்கள் பள்ளி அறையிலே நீங்கள் இருந்து திட்டம் போட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு செக்யூர்டான பிளேஸ்ல இருந்து கூட அவன் விஷயத்தை கலெக்ட் பண்ணி ராஜாவுக்கு சொல்லிடுவான், தேவன் அவனுக்கு அதை வெளிப்படுத்துவார்னு. அவன் பாருங்க, அவன் தேசத்தில் இருக்கிற எல்லா இராணுவங்களையும் படைகளையும் கூட்டிட்டு வந்து இரவோடு இரவாக இந்த எலிசா ஊருக்கு ஒதுக்குப்புறமா அழகா ஒரு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இரவுல வந்து அதை சூட பாளையம் இறங்கிட்டானா. எலிசா கூட ஒரு ஹெல்ப்பர் இருந்தார், வேலைக்காரன். அவன் முதல்ல எழுந்து காலையில போயிட்டு கதவு திறந்து பார்க்கறான். பார்த்தா முழுக்க எதிரி நாட்டு படை வீரர்கள் சுற்றி நிற்கிறார்கள். அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து எலிசா எழுப்புறான், எஜமான எழுந்தரும், எதிரி நாட்டு ராஜாக்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள். அவன் சிம்பிளா பாருங்க, எலிசா சொன்னாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்பா, அமைதியா போப்பா, ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்பான். திருப்பி அதே தான் பண்றான். போய் பார்க்கறான், ஒண்ணுமே தெரியல. பார்த்தா எதிரிகள் தான் பெருசா ரொம்ப அதிகமா நிக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் எலிசா கிட்ட வந்து சொல்லும் போது, எலிசா இதுக்கப்புறம் இவங்கிட்ட பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நேரா அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரே ஒரு ஜெபம் தான் சிம்பிளா பண்றார். ஆண்டவரே, வேலைக்காரனின் மனக்கண்களை என்ன பண்ணுவீராக, சுரப்பீராக. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லி தருகிற வார்த்தை அதுதான். சிலர் சத்தியத்தை கேட்காம இருக்கலாம், புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், எதிர்க்கலாம். நீங்க அவங்களோட சண்டை போட வேண்டியதில்லை, அவங்களை சபிக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு திட்ட வேண்டியதில்லை. எலிசா தன் வேலைக்காரனுக்காக என்ன செய்தானோ அதே போல நீங்களும் செய்யுங்கள். ஆண்டவரே, எலிசாவின் வேலைக்காரனின் கண்களை திறந்தவரே, இந்த மனுஷனுடைய கண்களை என்ன பண்ணுவீராக, திறப்பீராக. ஆண்டவர் நிச்சயமாக திறப்பார். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்படிதான் ஜெபம் பண்றாரு தெரியுங்களா? விசுவாசிகளை, புதிய விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்றாரு, மனக்கண்கள் திறக்க, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவீராக பிரேயர் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கே நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள், வார்த்தையை குறித்த தெளிந்த புத்தி, ஞானம் உள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்குள்ளே உண்டாக்குவீராக. அப்படிதான் ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அப்படிதான் எலிசா ஜெபம் பண்றாரு, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. இப்ப போயிட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாய் இப்ப போய் பார்க்கிறாரு சர்வன்ட். தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் கதவுகளை திறந்து பார்க்கிறான். இப்ப அவன் வாயிலையும் வருது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்னா எதிரி நாட்டு படைகளை விட சேனைகளின் கர்த்தர், அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை, அவருடைய இராணுவங்கள் மிக பெரும் திரளாய் உங்கள் சார்பாக அது நிற்கிறது என்பதை அன்றைக்கு வேலைக்காரன் கண்கள் கண்டது. இன்றைக்கும் நம்முடைய விசுவாச கண்களிலே, நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் நம்ப வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய வார்த்தைகள் அவைகள் தான். எந்த வார்த்தைகளை விசுவாசிக்க போகிறோம்? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், அசிரிய நாட்டு ராஜாக்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அநேகம், அதிகம் என்பதை நாம் விசுவாசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதான் விசுவாசம். அவர் தான் திட நம்பிக்கையா இருங்கள் சொல்றார். எதுல நான் தைரியமா இருப்பதுன்னா, நான் சந்திக்கிற இந்த பிரச்சனையை காட்டிலும், நான் சந்திக்கிற இந்த வியாதியை காட்டிலும், நான் சந்திக்கிற இந்த பலவீனத்தை காட்டிலும், நான் சந்திக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை காட்டிலும்
என் தேவன் நான் ஆராதிக்கிறவர் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம் அதிகம். அதற்கு வனக்கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களை திறந்து பார்ப்பீர்களாக. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்கும்படியான மனக்கண்கள் திறக்கப்படட்டும். பார்ப்பீர்களாக. அது மாத்திரமல்ல, இசைக்கியா இன்னொரு வார்த்தையும் சொல்றார் 8வது வசனத்தில், அவனோடு இருக்கிறது வெறும் மாம்ச புயம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. நமக்கு எதிராக வருகிற சத்துரு, நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமும் என்ன புயம்? அது வெறும் மாம்ச புயம், வெறும் ஆர்மி ஆஃப் ஃபிளஷ், வெறும் ஆப்ஸ்டிக்கல் ஆஃப் ஃபிளஷ். மாம்ச தடை, மாம்ச ஆயுதம் தான். மாம்சம்னாலே அது அழியக்கூடியது, அழுகக்கூடியது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நிரந்தரமற்றது, அவ்வளவுதான். அப்ப தேவனிடத்திலிருந்து வராத, பிசாசனிடத்திலிருந்து வருகிற எந்த காரியமா இருக்கட்டும், எந்த சாபமா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த காரியங்களா இருக்கட்டும், அவைகள் வெறும் மாம்ச புயங்கள், நிரந்தரமற்றவைகள். எப்படிப்பட்டவைகள் அவைகள்? நிரந்தரமற்றவைகள். It is not permanent, it is just a temporary. அப்ப உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், இழப்புகள் எவைகளா இருந்தாலும் just look it as a temporary. நிரந்தரமற்றவைகள், மாம்ச புயங்கள். எசேக்கியாக்கு எவ்வளவு பேர் வெளிப்பாடு பாருங்க. ஏன்னா கூட வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. எசேக்கியா காலத்துல ஏசையா இருக்கிறார் பாருங்க. அவர் தான் இவருக்கு டீச்சர், தீர்க்கதரிசி. அவரு நல்லா இவருக்கு டீச் பண்ணியிருக்கிறார். சூப்பரா சொல்றார் ஜனங்களை கூப்பிட்டு. ராஜா அப்படி பேசினா எப்படி இருக்கும் பாருங்க. எப்ப நம்ம நல்ல காம்பவுண்ட் கட்டி இருக்கிறோம், ஆமா ரைட்டு, தண்ணியிலாம் தூர்வாரி போட்டோம், ரைட்டு, அதனாலேயே அசரியா ராஜா நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சுக்காதீங்க. வெறும் அந்த நம்பிக்கை இல்லை, அது நமக்கு கொடுத்த வேலை, அது அதை செஞ்சாச்சு. ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எதுல நான் திட நம்பிக்கையா இருக்கிறேன்னா, நான் கட்டின காம்பவுண்ட்லயும் நான் போட்டிருக்கிற அரண்மனையிலும் அல்ல, எதிலே நான் திட நம்பிக்கையா இருக்கிறேன்? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். அவர்களுக்கு இருக்கிறது வெறும் மாம்ச புயம், அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமற்றது. இந்த பிரச்சனைகள்லாம் ரோமர் 8 ரொம்ப அழகா பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வருகிற மகிமைக்கு ஈடானவைகள் அல்லவென்று அறிந்திருக்கிறேன். இக்காலத்து பாடுகள், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், இக்காலத்து பாடுகள், அது இனிமேல் வரக்கூடிய மகிமைக்கு, இனிமேல் வரக்கூடிய நன்மைக்கு, இனிமேல் வரக்கூடிய அற்புதங்களுக்கு, இனிமேல் வரக்கூடிய நித்திய வாழ்க்கைக்கும் அவைகள் நிகரானவைகள் அல்ல என்று அறியக்கூடிய அந்த ஞானம், அறியக்கூடிய அந்த புத்தி தெளிவு ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். அப்ப இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனை, ஆமா, தாங்கக்கூடிய பலனை இயேசு தருவார். பிசாசு வெள்ளம் போல வருகிறான், ஆனால் ஆவியானவர் ஜெய கொடியை ஏற்றுவார். உங்களை கைவிட்டுற மாட்டார் உங்களை. அப்ப நீங்கள் நம்ப வேண்டியது எதை? அதுதான் இங்க முக்கியம். வாட் யூ கோயிங் டு பிலீவ்? எதை நம்ப போகிறீர்கள்? அசரிய நாட்டு ராஜா பெரிய ஆளு, பெரிய வல்லமை உள்ளவன், என் பிரச்சனை பெருசு, அதை பத்தி பேச போறீங்களா? இல்ல. எதை பேச போறோம்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எதிரி வெறும் மாம்ச புயம். அவன் என்ன புயம்? அவன் வெறும் மாம்ச புயம். ஆனால் 8வது வசனம் பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஜனங்கள் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். People kept their belief on the word. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிற நீங்கள் ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நிலை தடுமாறி போவதில்லை, துளிர்க்காமல் போவதில்லை, வறண்டு போவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள்.
நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கு? எந்த வார்த்தை? அதான் முக்கியம். எந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை? தேவனுடைய வார்த்தையின் மீதா? ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போறோம். எசேக்கியா இந்த வார்த்தையை பேசிட்டாரு, நான் பிரசங்கம் பண்ற மாதிரி பேசிட்டேன். அதுக்கப்புறம் லைஃப்ல எப்படி பிசாசு வந்து மற்ற நேரங்கள்ல மற்ற பிரச்சனைகளை கொண்டு உங்களை பேச வைக்கிறானோ, அதே போல இப்ப அசிரிய நாட்டு ராஜா ஆட்கள் அனுப்பி சைக்காலஜிக்கலா அவங்களோட யுத்தம் பண்றான். ஜனங்களோடு மைண்ட் லெவல்ல, மன அளவுல அவங்களோட யுத்தம் பண்ணுகிறான். அது என்னன்றத அடுத்த கட்டம் பார்க்க போறோம். ஆனா இப்ப இந்த வார்த்தைகளை ஜனங்கள் இந்த வார்த்தைகளை நம்புகிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறது தான், மனுஷனை நம்பாதிருங்கள். வேதத்துக்கு புறம்பாக, வேதத்துக்கு எதிராக தங்களுடைய சுய அனுபவத்துல தங்களுக்கு தோன்றுகிறதெல்லாம் பேசுகிற எந்த மனுஷனுடைய வார்த்தையும் நம்பாதிருங்கள். அவர்கள் என்ன மெத்தப்படுத்தி இருக்கட்டும், அவர்கள் படிப்பை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுதான், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுதான். எனக்கு தெரியும், காஞ்சிபுரத்தில் பிரபலமான ஒரு குழந்தை மருத்துவர். அவங்க நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க தான் அவங்க கிட்ட தான் போவாங்க. எங்க அம்மா அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க தான் ஒரு டைம்ல. ஆனா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா குழந்தை கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், they both are doctors. குறைய சொல்லல, பட் that is the reality. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த டாக்டர் சொல்லிட்டாரு, அந்த இன்ஜினியர் சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு, இதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அசிரியா நாட்டு ராஜாவின் வேலை. அதுதான் பிசாசின் தந்திரம். நம்ம எப்பவுமே என்ன காரியம் நமக்கு எதிராக, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக, எதிர்காலத்துக்கு எதிராக என்ன போராட்டம், எந்த யுத்தம் தொடர்ந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. என்னோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த ஞானத்தை, அறிவை உடையவர்களாக இருப்பது அவசியம். எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கையை தான் உண்டாக்குகிறார். ஒருவேளை மாம்ச பிரகாரமான ஒரு ராஜாவா இருந்தா சொல்லி இருக்கலாம், பாருங்க எவ்வளவு அழகா இந்த இடிந்து போன இந்த மதிலை கட்டி வச்சிருக்கிறேன், இதை தாண்டி வந்துட முடியாது அவன் சொல்லலாம். இல்லைன்னா பாருங்க, தண்ணி எல்லாம் தூர்வாரி போட்டாச்சு, எல்லாத்தையும் மண்ணியாச்சு, இனிமேல் அவன் உள்ள வந்து ஒண்ணு பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அவைகளை எதுவுமே செய்யல, வேலையை செஞ்சான். He done the work, but he kept the belief on the one who created the heaven and the earth. He kept the belief, the one who is most and more powerful in the world. வேலைகளை செய்தான் எசேக்கியா, ஆனால் தன்னுடைய நம்பிக்கையை வானமும் பூமியும் உண்டாக்கின தேவன் மேல் வைத்திருந்தான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில பார்க்க போறோம் எப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை எசேக்கியாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பெற்றுக்கொண்டார்கள் அசிரிய ராஜாவின் இடத்துல இருந்து. அப்ப இந்த நம்பிக்கையில தான் அவன் சொல்லுகிறான், உறுதியா இருங்க, தைரியமா இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. காரணம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். அவன் வெறும் மாம்ச புயத்துல நம்மோடு கூட போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கோ துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நம்ம மாம்ச பிரகாரமாக மோதுகிறதில்லை, மாம்ச பிரகாரமாக சிந்தித்து செயல்படுவதில்லை. நம்முடைய எதிராக வருகிற எந்த சோதனைகளையும், எந்த பிரச்சனைகளையும், எந்த தர்க்கங்களையும் கிறிஸ்து இயேசுவை வைத்துதான் நாம் போராடுகிறோம். ஜெபத்தில் தான் நாம் போராடுகிறோம். தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் போராடுகிறோம். புரியுதுங்களா இல்லையா? இப்ப இந்த இடத்துல எசேக்கியா ராஜா தான் சொல்லி கொடுக்கிறாரு, நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர், அந்த வார்த்தை நம்மோடு இருக்கிறவர். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கு வர வேண்டிய நம்பிக்கை அதுதான். என்னுடைய யுத்தங்களை, எனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை, வருகிற காரியங்களை, எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை என்னோடு இருக்கிறவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு எதிராக யுத்தத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். என் சார்பாக நின்று என் சார்பாக அவர் செயலாற்றுகிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர். அவர் the one who is advocating is among you and with you. That is the important thing that you should believe. வாழ்க்கையில் நீங்கள் நம்ப வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய காரியம் அதுதான். நான் யாரை எதை நம்புகிறேன்? பிரச்சனை என் கூடவே இருக்குது இல்ல, எனக்கு எதிராக வருகிற பிசாசு, எனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் வெறும் மாம்ச புயம். ஆனால் என்னோடு கூட, உங்களோடு கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இருக்கிறார்.
சர்வ வல்லவராகிய தேவன் இருக்கிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். எசேக்கியா ராஜா அதை சொல்லி கற்றுத் தருகிறார். அதுல பார்க்கிறோம், இந்த வார்த்தைகளின் மேலே ஜனங்கள் எதை வைத்தார்கள்? நம்பிக்கை வைத்தார்கள். இந்த வார்த்தைகளின் மேலே ஜனங்கள் எதை வைத்தார்கள்? நம்பிக்கை வைத்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கு நான் அதை சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வையுங்கள், வாக்கு தத்தங்களின் மேலே நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் யுத்தத்தை உங்களுக்காக செய்கிறவர் அப்படின்றத நீங்க நம்புங்க. ஹலோ, அப்படி அந்த வார்த்தையின் மேல நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெற்றி ஜெயம் நிச்சயமாக உங்களுடையது. சரி, ஜனங்கள் எசேக்கியா சொன்ன அந்த வார்த்தையின் மீது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம் அப்படின்றதெல்லாம், அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிசாசுடைய அடுத்த தந்திரம் என்ன? இந்த நம்பிக்கையில அவனுடைய சோதனையை கொண்டு வந்து நுழைப்பதுதான். எப்படி கொண்டு வந்து நுழைக்கிறான்? 9வது வசனம். இதன் பின்பு எசேக்கியா ராஜா பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்குள்ள நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் நம்பின பின்பு, உங்களுக்கு அதான் நடக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பின பின்பு பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? இதன் பின்பு அசரியா ராஜாவாகிய சனகிரிப் தன் முழு சேனையுடன் லாகீசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் இடத்திற்கும் எருசலேமில் உள்ள யூத ஜனங்கள் யாவரிடத்திற்கும் தன் ஊழியக்காரரை என்ன பண்ணுகிறான்? அவன் அனுப்பி. சனகிரிப் என்ன பண்றான்? நேரடியா வந்து உள்ள யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி, தன்னுடைய பட்டயத்தையும் ஈட்டியும் வைத்து யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி, மாம்ச புயத்திலேயே ரொம்ப வல்லமை உள்ள ஒரு புயம்னா ஆயுதம், மாம்ச ஆயுதத்திலே, பிளஷ் ஆயுதத்திலே ரொம்ப வல்லமையுள்ள ஆயுதம் எதுனா சைக்காலஜிக்கல் காம்பேக்ட், உளவியல் ரீதியான போர் தான். என்ன போர் இது? உளவியல் ரீதியான போர். அதாவது உங்களுடைய மனதுல, எண்ணத்துல தோல்வியின் சிந்தைய, மரணத்தின் சிந்தைய, துக்கத்தின் சிந்தைய, மாறாத ரணங்களை மன அளவிலே உங்களை பலவீனமாக்குறது தான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமே. அதனால்தான் புதிய ஏற்பாடு ரோமர் 12:2 நமக்கு எப்படி கற்றுத் தருகிறது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று கற்றுத் தருகிறது. எது மறுரூபம் ஆகிறதுனால? மனம் புதிதாகிறதுனால. ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஏன்னா மனதில் தான் அவனுடைய பிசாசுடைய முதல் யுத்தம் அங்கதான் நடக்குது. முக்கியமா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, நம்பும் பொழுது, அந்த மனதில் தான் அவனுடைய யுத்தத்தை அவன் செய்கிறான். அப்ப இந்த சனகிரிப் என்ன சொல்லக்கூடிய அசரியா ராஜா, இப்ப எசேக்கியா ராஜா பாருங்க, ஜனங்களுக்குள்ள இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை, விதைகளை விதைத்திருக்கிறான். இப்ப இதை கெடுக்கிறதுக்கு பிசாசு எவ்வளவு தந்திரமா ஆயுதத்தை வச்சு போராடாம அவர்கள் மனதில் இருக்கிற நம்பிக்கையை அகற்றும்படியாக, சைக்காலஜிக்கல் வார் பண்ணும்படியாக, உளவியல் ரீதியான போரை செய்யும்படியாக, அவர்களுடைய நம்பிக்கையை அசைத்து பார்க்கும்படியாக அவன் என்ன பண்ணுகிறான்? வருகிறான். உங்களுக்கு நான் தான் சொல்றேன், எப்போதுமே பிசாசுடைய யுத்தம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தையை அசைத்து பார்ப்பான், உங்களை அழைப்பை அசைத்து பார்ப்பான், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற வாக்கு தத்தங்களை அசைத்து பார்க்கிறதா வேலை. அதுக்குதான் பிரச்சனையும் கொடுக்கிறான். ஏன்னா நீங்கள் அவிசுவாசப்பட்டால் போதும், தேவனை மறுதளித்தால் போதும், அதுதான் அவனுக்கு ரொம்ப தேவையே. அதுக்குதான் இவ்வளவு பிரச்சனையா அவனுக்கு. You should not believe God. You should not follow the God. You should not stay and rely on God. நீங்கள் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கக்கூடாது, தேவனை சார்ந்து இருக்கக்கூடாது, தேவனே சுத்தி சுத்தி வரக்கூடாது. அதை விட்டுட்டு பணம், மனிதர்கள், அது இது, சுயம் அப்படி இப்படின்னு போலாமே தவிர ஒரு நாளும் நீங்கள் தேவனை நம்பி இருக்கக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய எண்ணம். அதனால்தான் எப்பவுமே உங்கள் இருதயத்துல எந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீங்களோ, எந்த வசனத்தை நீங்க ஜாக்கிரதையா வச்சுக்கணும் நீங்க முயற்சி பண்றீங்களோ, அதுக்கு நேராய் உளவியல் போரை, ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவைகளை மறக்கடிக்க பண்ணுவதை, அதை அகற்றி விடுவதுதான் பிசாசுடைய தந்திரமான வேலை. அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த எசேக்கியா ராஜா ஜனங்களுக்குள்ளே விதைத்த அந்த விதையை ஜனங்கள் நம்பினார்களே, அந்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவனுடைய போர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எதிராக தான் இருக்கும். நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற தேவனுடைய அந்த வசனத்துக்கு எதிராக தான் பிசாசுடைய போரே இருக்கும் பாருங்க. அப்ப இந்த இடத்துல இந்த
அசிரிய நாட்டு ராஜா அதுதான் செய்கிறான். என்ன வேலை செய்கிறான்? 10ஆம் வசனம். அசிரிய ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின்மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள். அதாவது நான் இவ்வளவு பெரிய ராஜா, நான் முற்றுகை போட்டுட்டேன், இனிமேல் நான் நினைச்சாதான் என்னாலதான் உனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மிரட்டுகிறான். பல நேரத்தில் பல பிரச்சனைகள், பல வியாதிகள் நம்மளை மிரட்டுற மாதிரி தான் இவன் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை மன ரீதியில மிரட்டுறான். கொண்டு வந்து என்ன பண்ணுகிறான், அவன் மிரட்டுகிறான். என்ன மிரட்டுறான்? எந்த நம்பிக்கையில நீங்க இருக்கிறீங்க? ஹலோ இத கேக்குறாம, எந்த நம்பிக்கையிலப்பா நீங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க? நான் முற்றுகை போட்டுட்டேனே, நான் முற்றுகை போட்டு உங்களை கிட்டத்தட்ட காலி பண்றதுக்கு வந்துட்டேன், உங்கள் தேசத்தை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறேன். இப்ப எந்த நம்பிக்கையில் நீங்க இருக்கிறீங்க? என்னை விட பெரிய ஆள் உண்டா? அவன் பாருங்க, எஸ்ஐகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பலவீனமான ராஜாவா இருக்கிறதுனால அவன் அப்பப்ப என்ன பண்ணிடுறான்னா, இந்த எகிப்து ராஜா இந்த அவன் யாராவது சப்போர்ட் பண்ணுவானா, இவன் யாராவது சப்போர்ட் அப்படி எல்லாம் போறான் கொஞ்சம். அவன் எஸ்ஐகே அப்படி எகிப்து ராஜா கிட்ட கூட அவன் நம்பிக்கொண்டிருந்தான். அதனால அசிரிய நாட்டு ராஜா அதையும் கேட்கிறான், எப்ப எகிப்து நாட்டு ராஜா உனக்கு சப்போர்ட்டா இருந்துட்டா மட்டும் நீ தப்பிச்சிருவியாக்கும். அப்ப இந்த எசேக்கியா ராஜா போதித்த இந்த வார்த்தைகள், நம்பிக்கை உண்டாக்கின வார்த்தைகளுக்கு எதிராக இந்த அசிரியாவின் ராஜாவாகிய சனகரிப் சொல்றார், ஜனங்களே நான் முற்றுகை போட்டுட்டேன், நீங்க எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? பல நேரத்தில் பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக முற்றுகை போட்டு அந்த கேள்விகளை தான் நமக்குள்ளே எழுப்புகிறது. நானே இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை, இதுக்கப்புறம் எப்படி உன் எதிர்காலம், இதுக்கப்புறம் எப்படி உன் குடும்பம், இதுக்கப்புறம் எப்படி உன்னுடைய வாழ்க்கை, அப்படிதான் கேள்வி எழுப்புகிறான். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இப்ப இருக்கிறது. என்ன பதில்? 11வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசிரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? எப்படி உளவியல் ரீதியான போர் உண்டாக்குறான் பாருங்க. எப்பா அவன் என்ன சொல்லி இருக்கிறான்? எசேக்கியா உங்களுக்கு அசிரியனாகிய ராஜாவின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எதுல வாட வச்சிருக்கிறாம? பசியிலும் தாகத்திலும் சாகும்படி உங்களுக்கு போதிக்கிறான். வாழ்வழிக்கும் போதனை. ஆனால் அவன் எப்படி, பிசாசு எப்படி சொல்லி கொடுக்கிறான் அவனுக்கு? இந்த பிரசங்கத்தையே கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற, வார்த்தையை போதிக்கிற இந்த சபையிலேயே நிக்கிற, இந்த ஊழியம் தான் உனக்கு கிடைச்சதா உனக்கு? சும்மா கடமைக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தலையை காட்டிட்டு வர எவ்வளவு சபைகள் இருக்குது, எவ்வளவு ஊழியங்கள் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஊழியத்துல நீ ஐக்கியம் வச்சுக் கொள்ளாம, அப்படிப்பட்ட வசனங்களை நீ கேட்காம, அப்படிப்பட்ட ஆராதனையில கலந்து கொள்ளாம, இதுனா இது வார்த்தை எசேக்கியா போதிக்கிற மாதிரி இங்க ஒருத்தன் போதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்டு உனக்குன்னா வாழ்க்கை அப்படியே செம்மையா மாறிடுச்சா, அழகா மாறிடுச்சா, பெரிய ராஜாவாயிட்டியா நீ? ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்தவர்களாக என்ன வெறும் இம்மைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. வெறும் இம்மைக்காக மாத்திரம் பின்பற்றுவர்களாக இருந்தால் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் அதிக பரிதபிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்னா வெறும் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றாதிருங்கள். இம்மையிலே அவர் தருகிறார், விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவைகளை செய்கிறார், காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். நிறைய ட்ரையல்ஸ் இங்க இருக்கிறது, அதெல்லாம் தாண்டணும். நம்ம எளிதாய் கிடைத்தபடி எளிதாய் எல்லாத்தையும் கிடைக்கிறதுக்கு எதிரி இல்லாம இல்ல, எளிதா கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக எதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்ப அவனை எதிர்த்து நின்று நமக்கு தேவன் தந்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஆமா, விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை நாம் இந்த உலகத்தில் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. நல்ல ஓட்டத்தை, விசுவாசம் என்னும் நல்ல ஓட்டத்தை ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. இந்த ஓட்டத்தில், இந்த போராட்டத்தில் சில தோல்விகள், சில பிரச்சனைகள், சில இடர்பாடுகள் நமக்கு என்ன பண்ணுகிறது, வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இதை கணக்கு போட்டக்கூடாது. ஏன்னா பிசாசு இப்ப அப்படிதான் உங்களுக்குள்ள பேசுறான். இங்க அசரியா நாட்டு ராஜா இஸ்ரவேலுக்குள்ள எப்ப இஸ்ரவேலின் ராஜாவாக எசேக்கியா உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாம, கர்த்தரை நம்பிருங்க,
அவர் இந்த ராஜாவின் கைக்கு தப்பி வச்சிருவாரு, இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை ஆயிடுவீங்கன்னு அவன் போதிச்சிருக்கிறான். ஆனா ரியாலிட்டி என்ன? பசியினாலும் தண்ணீர் இல்லாத பஞ்சத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? செத்து கொண்டிருக்கிறீங்கன்னு அவங்களுக்குள்ள அந்த மன ரீதியான ஒரு போரை, இக்காலத்து பாடுகளை வைத்து அவங்களுக்குள்ள ஒரு அரசியலை செய்யறான். பல நேரத்தில் பிசாசு நமக்குள்ள அரசியல் தான் செய்யறான். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்து அது நிரந்தரமானதுன்றது போலவும், ஆண்டவரால் செய்ய முடியாதுன்றது போலவும், அவனதான் இதோட வாழ்க்கை முடிஞ்சதுன்றது போலவும் என்ன பண்றான்? பல காரியங்களை நமக்குள்ள உருவாக்கி அந்த பொய்யை நம்ப வைத்து அதையே அப்படி ரியாலிட்டியை கொண்டு வந்துடுறான். நம்ம நினைக்கிறோம், ஆமா ஆமா நான் நினைச்சேன் பாத்தியா அப்படிதான் நடந்துருச்சு, ஆனா விசுவாசிக்காம போயிட்டேனே, நம்பாம போயிட்டேனே, அது ஒரு நாளாவது யோசிக்கிறோமா? இல்லையே. தாவீது சொன்னா, நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்ன ஆயிருப்பேன்? நான் கெட்டு போயிருப்பேன். எப்ப கெட்டு போயிருப்பாரு? ஜீவனுள்ளோர், விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் இருக்கிற இந்த வாழ்க்கையில, இந்த விசுவாச வாழ்க்கையில நான் நிச்சயமாய் நன்மையை காண்பேன், வெற்றியை காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் போயிருந்தால், நான் ராஜாவாகவே இருந்திருந்தாலும் சவுலை போல நானா இருப்பேன், நான் கெட்டு போயிருப்பேன், வாழ்க்கை இழந்து போயிருப்பேன், என் முடிவு பரிதாபமானதா இருந்திருக்கும். அப்ப அந்த அறிவு நமக்கு இருக்கணும். நான் இருப்பது விசுவாச வாழ்க்கையில, தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். He is with me. சூழ்நிலைகள் எதுவாயினும், பிரச்சனைகள் எதுவாயினும், அவைகள் எப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பினாலும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில். பசியானாலும், பட்டினியானாலும், பஞ்சமானாலும், நாசமோசமானாலும், நிர்வாணமானாலும், எதுவானாலும் அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரை நான் அன்பு கூறுகிறேன், அவரை பின்பற்றுகிறேன், அவருடைய அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8 சொன்னது போலதான் நாமும் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்லணும். அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். பாருப்பா, இந்த நேரத்துல கூட தேவனை மறுதலிக்காம தேவனை விசுவாசிக்கிறவனா இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல இந்த சனிகிரப்பின் சொல்லக்கூடிய இந்த அஸ்ரிய நாட்டு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உளவியல் ரீதியான நம்பிக்கைக்கு எதிரான வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார். எசேக்கியா சொன்ன அந்த போதகத்தை நம்பினீங்களே, நீங்க பட்டினியோட பஞ்சத்தோட கஷ்டத்தோட தானே இருக்கிறீங்க, நல்லா ஆயிட்டீங்களா நீங்கன்னு கேள்வி எழுப்புறான். அப்போது 12வது வசனம், இன்னும் அதோட நேரத்தில் இன்னும் நிறைய பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க. அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளி விட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கு எருசலேமியாருக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா? நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ? அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ? என்ன கொக்குறிக்கிறாம பாத்தியா? ரெண்டு காரியம் சொல்றான். ஒன்னு, இந்த எசேக்கியாவை நம்பாதீங்க, அவன் சொல்ற வார்த்தைலாம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா, ஏதாவது உங்க வாழ்க்கையில காணப்படுதா, சோ டோன்ட் பிலீவ் தட்ன்றான். பிசாசு அப்படிதான் பேசுறான். பேசணும் இல்லாம இப்ப அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்றது காமிக்கிறான். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னை பத்தி? கொரோனா பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சைனால என்ன ஆச்சு, அமெரிக்கால என்ன ஆயிட்டு இருக்குது, ஈரான் என்ன ஆச்சு, இங்க என்ன ஆச்சு, அங்க என்ன ஆச்சு, இட்டாலியில என்ன ஆச்சு, கேள்விப்பட்டீங்களா? இப்படிதான் மிரட்டுவான் நம்மள. இப்படிதான் மனது ரீதியான உளவியல் போரை நமக்குள்ள என்ன பண்ணுகிறான், அவன் உண்டாக்குகிறான். அப்படி உண்டாக்குகிற காரியத்தை தான் இங்க நம்ம படிக்கிறோம். அப்படி உண்டாக்குறது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்றான் பாருங்க, 14வது வசனம், உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாழாக்கின அந்த ஜாதியார்களுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவானாயிருந்தான். இது வரைக்கும் எவ்வளவு நாட்டை அழிச்சிருக்கிற, எவ்வளவு ஜனங்களை அழிச்சிருக்கிற, இது வரைக்கும் அங்க எவ்வளவு தெய்வங்கள் இருந்தது. எந்த தெய்வங்களும் நான் யுத்தம் பண்ண வந்தபோது அவைகள் அந்த ஜனங்களை காப்பாற்றவில்லைன்னு சொல்றான். இப்ப உங்கள் தெய்வம் மட்டும் உங்களை காப்பாத்திடுவாரா? இந்த எசேக்கியா சொல்றானே உங்களுக்கு, இந்த ஜீவன் உள்ள தேவனை நம்புங்க, உங்களை காப்பாற்றுவாரு, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பிரசங்கம் பண்றானே. இது வரைக்கும் என்னுடைய சரித்திரத்தை கேட்டு பாருங்க, எவ்வளவு தேசத்துக்கு போயிருக்கிறேன், எவ்வளவு பேரோட நான் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு தெய்வங்கள் இருக்குது. எந்த தெய்வங்களும் நான் போன தேசத்தில் அந்த ஜனங்களை காப்பாற்றவில்லை. நான் தான் ஜெயித்தேன், என்னுடைய பலன் தான் பெரிய பலன் என்று கொக்கரிக்கிறான். இதை குறித்த டீட்டெயில் நீங்க நான் சொன்ன இந்த 2 ராஜாக்களை போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எல்லாம் பேசுறான், பயங்கரமா பேசுறான். அப்ப என்ன நடக்குது?
15 இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். இப்ப எங்க வந்து நிக்கிறான்? எசேக்கியா வந்து உங்களை வஞ்சிக்கிறான்ப்பா, அவங்களை ஏமாத்துறான். எப்படிப்பா ஏமாத்துறான்? அவன் போதிக்கிறான் பாரு, அதை கேட்காத. அவன் பிரசங்கம் பண்றான் பாரு, அதை மட்டும் கேட்டுறாத, வேற ஏதோ ஒண்ணா கேளு. எவ்வளவு நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, எவ்வளவு டாக்டர்ஸ் பேசுறாங்க, எவ்வளவு சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அதை நம்பி அதை விசுவாசி அதே பின்பற்று. விசுவாசிகளே அதான் செய்யறாங்க. இப்ப மட்டும் நான் கொரோனா எப்படிப்பட்டதுன்னு ஒரு டாக்டரா இருந்து நான் பேசுறேன்னா எவ்வளவு லைவ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்றீங்க, இப்ப எவ்வளவு பேர் பயபக்தியா கேட்பாங்கன்றீங்க. அசிரிய நாட்டு ராஜாவுக்கு மாம்சீகமானவர்கள் அப்படிதான் பலன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளும் அப்படி இருக்கிறதா பிரச்சனை. வாட்ஸ்அப்ல டைம் இருக்குது, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு டைம் இருக்குது, ஆனா வசனத்தை கேட்கறதுக்கு நோ டைம், நேரமே இல்லைங்க. எங்க ஒரே வேலை, சரி வேலை செஞ்சு அப்படி என்ன ஆயிட்டு அதை சொல்ல. விசுவாசத்துல வல்லவர்கள் ஆயிட்டீங்களா? குடும்பத்துல ஏதாவது ஆசீர்வாதம் இருக்குதா? இல்ல உங்களால நீங்க யாராவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய அழைப்பு என்ன, அனுபவம் என்ன, எல்லாம் ஜீரோ. ஏன் ஜீரோ ஆயிடுச்சு? ஏன் மைனஸ் ஆகுது? ஏன்னா அசிரிய நாட்டு ராஜாவோடு அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் எதை சொல்லி கொடுக்கிறான்? இந்த பிரசங்கத்தை கேட்டு எசேக்கியா பிரசங்கம் பண்ற இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படின்னா உன் வாழ்க்கை மாறிடு போகுது. So don't believe that. அதெல்லாம் நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காத. சினிமா பாரு, சினிமா பாட்டை பாரு. நிறைய சில விசுவாசிகளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறேன். அதுல பார்த்தா வெறும் காதல் பாட்டுகள் வீடியோவோடய வைக்கிறீங்க. நீங்க உங்களெல்லாம் விசுவாசினே சொல்ல முடியும். இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கமான காரியம். உங்க நம்பர்ல இருந்து தான் ஸ்டேட்டஸ்ல வருது, ஃபுல்லா காதல் பாட்டு, லவ் சாங். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று இருக்கிறீங்க, குழந்தை பெற்ற பிறகுமா உங்களுக்கு லவ் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. ஆனா அது சினிமா வச்சுதான் லவ் பண்ணணுமா? ஸ்டேட்டஸ் ஆண்டவர் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரா? உலக மக்கள் எல்லாம் பாக்குறாங்களே, என்ன நினைப்பாங்க? உங்களோட இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாக்குறாங்களே, அவங்களே வைக்கிறது இல்லையா? அது மாதிரி யோசிச்சு பாருங்க. புரியணும் கொஞ்சமாவது. எதை செய்யறோம், எதை பண்றோம், எதை வெளிப்படுத்துறோம்? கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தணும் நம்மளுடைய எல்லா காரியங்களிலும். பிள்ளைகள் எதை குறித்தும் கவலை பாருங்க, எதை குறிச்சும் கவலை பாருங்க. ஏன்னா பிசாசு அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட போதனை, அப்படிப்பட்ட உளவியல் ரீதியான காரியத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்கிட்டான். சர்ச்சுக்கு போய் அப்படின்னா ஆயிடுச்சு உனக்கு, ஆராதிச்சு உனக்குன்னா ஆயிடுச்சு, அதனால கேட்காத. அவர் ஏதாவது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பார், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். நீ பண்ணும் வேலை ஏதாவது பாரு, போ, பணம் சம்பாதிச்சுக்கோ, நல்லா சேர்த்து வச்சுக்கோ, வீடு கட்டு, அதை கட்டு, இதை கட்டு, இது ஏதாவது பிஸியாரு. ஆக மொத்தம் வசனத்தை மட்டும் கேட்டுறாத. ஏன்னா கேட்டினா ஜெயிச்சிருவா அசிரியனை. அதனால அசிரியனே அவனுக்கு வந்து போதிக்கிறான். என்ன சொல்லி கொடுக்குறான்? 15 வசனம். இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். டோன்ட் ஹியர் தி வேர்ட். அப்ப பிரசங்கத்தெல்லாம் கேட்காதீங்க உட்காந்து. ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ப ஆரம்பிக்கிறீங்க, நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க, விசுவாசிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, நல்லா ஆயிடுவீங்க. அதனால கேட்றாதீங்க. கேட்டாதானே. அதனால கேட்கவே விடாத அளவுக்கு அவங்களை வேற இதெல்லாம் பிஸியா வச்சுக்கிட்டு மன ரீதியான ஒளிவியல் ரீதியான சில இச்சைகளை பாவங்களை உள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறான், கெடுத்து கொண்டே இருக்கிறான், நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கண்ணுக்கு எதிர்க்க சில விசுவாசிகளுடைய அழிவு கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. என்ன பண்றதுனே தெரியல. எப்படி சொல்றது, எப்படி அதை ஏத்துக்கிறாங்க, எப்படி ஏத்துக்கொள்வாங்க? இது எனக்கு பெரிய ஒரு ஊழியனா எனக்கு அது பெரிய உளவியல் போர். அது கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது. ஐயோ, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலையே, வசனத்தை கேட்கறது இல்லையே, அது கீழ்ப்படுகிறது இல்லையே, இதுக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லையே, இதுக்கு தங்களை அடக்கி தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய காரியங்களை அடக்கி இது கேட்கறது இல்லையே. சினிமாவை பார்க்க முடியுது ரொம்ப நேரம், அதை இதை பார்க்க முடியுது, பட் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நேரம் இல்லை, அதுக்கு காலம் இல்லை. ஆனா நான் இங்க உட்காந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த டைம்ல கூட, லாக்டவுன் டைம்ல எனக்கு எவ்வளவு போர் இருக்குதுங்க, பொருளாதார பிரச்சனை இருக்குது, அது இது எக்கச்சக்கமா இருக்குது.
அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய விசுவாசிகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பலவீனமாக கூடாது என்பதற்காக தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல அசிரிய நாட்டு ராஜா ரொம்ப அழகா அவன் சிம்பிளா சொல்றான், அதெல்லாம் கேட்காதீங்க, அவன் வஞ்சிக்கிறான், அவங்களை ஏமாத்துறான், பசி பட்னி ஒரே வாழ்க்கையில தோல்வி, அதனால வார்த்தையெல்லாம் கேட்டுறாதீங்க, அதெல்லாம் நம்பிட போறீங்க அப்படின்னு அங்க பேசுறான். பாருங்க 15வது வசனம், இப்போதும் எசேக்கியா அவங்களை வஞ்சிக்கவும் இப்படி போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம், ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாததா இருந்ததே, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி. அவன் சொல்றான், இது வரைக்கும் நானும் என் பிதாக்கள் என் அப்பா எல்லாம் போயிட்டு எவ்வளவு இடத்துல யுத்தம் பண்ணிருக்கிறோம், போர்லாம் பண்ணிருக்கிறோம், எந்த ஜாதியான் எந்த மதத்தின் தெய்வங்களும் அந்த ஜாதி மக்களுக்கு உதவி செய்யவில்லை, கைவிட்டது அவங்கள, அவர்கள் நம்பின தேவர்கள் அவர்களை கைவிட்டது. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் நம்புகிற தேவன் உங்களை கைவிடுவார், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் தான் ஜெயிப்பேன்னு கொக்கரிக்கிறான் அசரியா நாட்டு ராஜா. பல நேரத்துல பிரச்சனைகள் அப்படிதான் நம்மளை பார்த்து கொக்கரிக்கும், நான் ஜெயிச்சிருவேன், நான் தான் உன்னை அழிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், பல எண்ணங்களாலே உங்கள் மனதளவில மனப்போரை உண்டாக்கலாம். ஆனால் அந்த மனப்போர்ல ஜெயிப்பது எப்படி என்பதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம் பின்னாடி வருகிற வார்த்தையில. இப்ப பிசாசு இப்படிப்பட்ட மனப்போரை தான் நமக்குள்ள செய்கிறான் பாருங்க. கேட்காத, எனக்கு கேட்டீங்கன்னா சந்தேகம் மாறிடும், கலக்கம் மாறிடும், விசுவாசிக்க ஆரம்பிச்சிடும், நம்பிக்கை ஆரம்பிச்சிடும். So don't hear அப்படின்றதுதான் அசரிய நாட்டு ராஜாவினுடைய எண்ணம். ஏன்னா அவனுக்கு ஈஸியா மன ரீதியில் அவங்களை குழப்பத்தை உண்டாக்கிட்டா அவங்களை அழிச்சு கட்டிடலான்றதான் அவனுடைய எண்ணம். நடக்கிற சம்பவம் என்ன? 16, அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். தேசங்களுடைய ஜாதிகள் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்கடியும் என்ன பண்ணினான், அவன் எழுதினான். அவன் எப்படி கம்பாரிசன் பண்றான்னா, பூமியில எவ்வளவோ தெய்வங்கள் இருக்குது, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கிற பூமியில நான் போயிட்டு என்னுடைய வல்லமையை காமிச்சிட்டு வந்துட்டேன், எந்த தெய்வமோ அந்த ஜனங்களை காப்பாத்தல. அதே போலவே இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில வந்து இவர்களுக்கு விரோதமாக எழும்பவேன், இவர்களை அழிப்பேன், இவர்களுடைய தெய்வமும் என்ன ஒண்ணும் செய்யாது அப்படின்னு கொக்கரிக்கிறான். நடக்கிற சம்பவம் என்ன, நடக்க போகிற சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்க போது. சிம்பிளா முடிச்சிடறாரு அவனை. ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒண்ணு பண்றான். 19வது வசனம், மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமா இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து அவன் பேசினார்கள். எப்படி கம்பாரிசன் பண்றார் பாருங்க. அதாவது மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்ட தெய்வங்கள், பூச்சக்கரன பூமி, பூமியில ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்ட ஜனங்களாகவே சில தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டு தொழுது கொண்ட அப்படிப்பட்ட தேவர்களுக்கு நிகராக ஜீவனுள்ள தேவனை அசரிய நாட்டு ராஜா இணைத்து பேசினான். அங்க அப்படிதான் சொல்லுது 19வது வசனம். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், இவர் உயிர் திறந்த தேவன், இவர் வல்லமை உள்ள தேவன், இதை அறியாத அசரிய நாட்டு ராஜா சனிகிரேப் என்கிறவன் சொல்றான், பூமியில எவ்வளவு தெய்வத்தை பார்த்துட்டேன், எல்லா தெய்வமும் ஒன்னும் மண்ணல்ல, என் வல்லமைக்கு முன்பதாக அவைகள் ஒன்றுமில்லை, எல்லா தெய்வங்களும் கைவிட்ட அவன் ஜனங்களை, ஆனால் அதே போல இஸ்ரவேலின் தேவனும் கைவிடுவார். எப்படி கம்பாரிசன்னா, ஜனங்கள் தங்கள் கைகளாலே உருவாக்கின தெய்வங்களோடு இந்த உயிருள்ள தேவன் என்ன பண்றானா கம்பேர் பண்றானா. நீங்க இதே காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்க. 18, 19 2 ராஜாக்கள்ல பயங்கரமா இருக்கும். இன்னும் நாம் இப்ப இங்க சிம்பிளா வருது, அங்க ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்ல வரும். அப்படியே ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியாவும் கொந்தளிக்கிறான் இவன் பேசினதை கேட்டு. ஏன்னா they can't accept one thing, ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன காரியத்தை? இந்த இஸ்ரவேலின் தேவன் மனுஷனுடைய கைகளினால் உருவாக்கப்பட்டவரும் அல்ல, உருவாக்கப்படுகிறவரும் அல்ல, உருவாக்கக்கூடியவரும் அல்ல. இவர் மனுஷனை உருவாக்கினவர்.
இவர் வேற எந்த தெய்வங்களோடும் சமப்படுத்தி சரிநிகராக இவரை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. இன்றைக்கும் இப்படி காரியங்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இந்த ஜீவனுள்ள தேவனை எப்படி மனுஷனுடைய கைவேலையா இருக்கிற சில உருவங்கள், சில சிற்பங்கள், சில காரியங்களுக்கு நிகரா பேசுறாங்க. எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான், இவங்க இல்லாம அவங்க இல்லைன்ற அளவுக்கு பேசுறாங்க. எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க. மதம் அதெல்லாம் ரிலிஜியன், பட் தி ரியாலிட்டி இஸ் டிஃபரண்ட். உண்மை வேறு, சத்தியம் வேறு. சத்தியம் எப்படி? இவர் உண்டாக்கினவர், இவர் உருவாக்கினவர், இவர்தான் தேவன், இவர்தான் ரட்சகர், இவர்தான் மீட்பர், இவர்தான் வல்லமை உள்ளவர். இவருடைய ஆட்சிக்கு தான் முடிவு இல்லை. அப்ப இந்த இடத்துல அசரிய நாட்டு ராஜாவுக்கு இஸ்ரவேல் தேவனை பத்தி அறிவில்லைன்னு தெரியுது. கைவிட்டுருவார்னு சொல்றான். இஸ்ரவேல் நம்பிக்கிட்டு இருக்குது பசியிலும் பட்டினியும் பயத்திலுமே செத்து போயிடும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நடக்கிற சம்பவம் என்ன? 20 வசனம். இத நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசியா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து ஜெபம் பண்ணி வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். 21 பாருங்க. அப்போது கர்த்தர் ஒரு தூதனை என்ன பண்ணினார்? அவர் அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்களுக்கு விரோதமாக சத்துரு வெள்ளம் போல அவன் மேற்கொள்ள வரும்பொழுது, பயங்களும் திகழ்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஒருவேளை பிரச்சனைகள் பெரிதாய் உங்களுக்கு முன்பதாக தோன்றும் பொழுது, நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், தின நம்பிக்கையோடு இருங்கள். உங்களை விடுவிக்க கர்த்தர் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தம்முடைய ஜனங்களை விடுவிக்க அவன் சூழ பாளையம் இறங்குவான் தேவனுடைய தூதன். அப்ப இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த சனிகிரேப் என்கிற அசரிய நாட்டு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவனும் காப்பாற்ற முடியாது. இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலை கைவிட்டார். இதுவரைக்கும் எனக்கு எல்லாமே வெற்றி முகம் தான், எல்லா இடத்துலயும் என்னுடைய வல்லமை காமிச்சிருக்கிறேன், இஸ்ரவேல் மேலேயும் வல்லமை காமிப்பேன் கொக்கரிக்கிறான். உடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக, நீர் எங்களை கைவிடாது இருப்பீராக என்று அவருடைய கிருபையை அவர்கள் நோக்கி கேட்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்கள். நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? 21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனிகிரேப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் என்ன பண்ணினார்கள்? அவனை வெட்டி போட்டார்கள். ஒரே ஒரு வார்த்தையில் இவ்வளவு பேச்சு பேசினாம, இவ்வளவு தந்திரமா எதிர்த்து வந்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக. ஆனால் வெறும் ஒரே ஒரு வசனத்திலே அவன் கதையை பினிஷ் பண்றாரு. ஒரே ஒரு தூதன் வரான். இதை நீங்க டீப்பா எக்ஸ்பிளனேஷனா படிக்கணும்னா 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க எப்படி இந்த சனிகிரேப் என்று சொல்லக்கூடிய இந்த அசரிய நாட்டு ராஜா அவனுடைய ஆட்களோடு படுத்திருக்கிற பாளையம் இறங்கி இருக்கிற அந்த இரவு வேளையில ஒரே ஒரு தூதன் உள்ள இறங்கி 1,85,000 போர் வீரர்களை, அதாவது அசரிய நாட்டு போர் வீரர்களை கொன்று போட்டான் ஒரே நாள் நைட்ல. விதின் நைட் ஒரே ஒரு தூதன். நல்லா கவனிச்சிங்க, ஒரு தேவ தூதனுடைய வல்லமை எப்படிப்பட்டதா? 1,85,000 பேர். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு தேவ தூதன். வேதம் ஏற்கனவே உங்களுக்கு போதித்திருக்கிறேன் இந்த இதே பைபிள் ஸ்டடியில. தேவன் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணிடுறாரா? ஒவ்வொரு தேவ தூதனை அவங்களுக்குனே நியமிக்கிறான். இயேசு கிறிஸ்துவ சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறியவனையோ எளியவனையோ நீங்க வந்து அவனை துன்பப்படுத்துறீங்கன்னா அவனுக்குரிய தேவ தூதன் தேவனிடத்துல வந்து அதை குறித்து சொல்லுவான்னு இருக்குது. இயேசுவே அதை சொல்றாரு. அப்பதான் அதனாலதான் எல்லா மனுஷனையும் குறித்தும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும், முக்கியமா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் மட்டும் கூட இருக்கிறது, அவருடைய தூதர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? கூட இருக்கிறார்கள். தூதர்களை பத்தி உங்களுக்கு நான் பேசி இருக்கிறேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்ப அந்த தூதனுடைய வல்லமை எப்படிப்படுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு தூதன் உங்களோடு இருக்கிற அந்த ஒரு தூதனுடைய வல்லமை 1,85,000 பலவான்களை, சாதாரண ஆட்களோடு இல்ல, 1,85,000 பலவான்களை. எண்ணிக்கை வந்து நான் சொல்ற எண்ணிக்கை, இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் இருக்கிறது. 1,85,000 பலவான்களை கொன்று போட்டானா. அப்ப தேவனே உங்களோடு கூட இருக்கிறாரே,
அவருடைய தூதன் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்கள் பிரச்சனை எத்தனை ஆயிரங்க, யோசிச்சு பாருங்க. உங்க பிரச்சனை எத்தனை ஆயிரம், உங்கள் சோதனைகள் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் கூட இருக்கட்டும், ஒரு தேவ தூதன் 1,85,000 பேரை கொன்று போட வல்லவனாய் இருந்தால் அவனை உண்டாக்கின தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அந்த இம்மானுவேலின் தேவன் எருசலேமை பார்த்து பயப்படாதே, உன் நடுவில் இருக்கிறேன், இருக்கிற நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. அவரால் உருவாக்கப்பட்ட தூதனை 1,85,000 பேரை பலவான்களை கொள்ள முடியும் என்றார். அப்ப தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் பிரச்சனைகள் ஒன்றுமில்லை, உங்கள் சோதனைகள் ஒன்றுமில்லை, உங்கள் கடன் பிரச்சனை ஒன்றுமில்லை, உங்கள் வியாதிகள் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனை கொண்டு எல்லாம் கூடும். நம்புறீங்களா? அத இங்க வேற என்ன பண்ணாங்க எசேக்கியாவும் மற்றவர்களும்? ஒரே ஒரு ஜெபம் தான். ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்பா. ரொம்ப கொக்கரிக்கிறான், ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறான், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிறைய நேரத்தில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோதனைகள், சில மனிதர்கள் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கொக்கரிப்பாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், ஆண்டவரே பார்த்து கொள்ளும், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக. என்ன நடக்கும்? ஒரே நாள் நைட்ல எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு எதிர்த்து வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த ஆளோடைய மூஞ்சி எப்படி ஆச்சு? செத்தவனை போல் ஆனது. நீங்க படிக்கிறோம் எப்படி ஆனான் அவன்? அப்படியே சனிகிரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற, உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த மனுஷ சக்தியும், எந்த பிசாசுடைய காரியங்களும் செத்த முகமாய் அவைகள் இந்த நாள் இரவிலே உங்களை விட்டு திரும்பி போகிறது. It will not enter into your home. It will not enter into your family. உங்களை விட்டு அவைகள் செத்த முகமாய், செத்ததாய் திரும்பி போகிறது. நம்புறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை ஆமீன் சொல்லுங்க. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத காரியங்கள், சத்துருக்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற காரியங்கள் செத்த முகமாய் திரும்பி போகிறது. சோதனைகள் செத்த முகமாய் திரும்பி போகிறது. பலவீனங்கள் செத்த முகமாய் திரும்பி போகிறது. கடன் பிரச்சனைகள் செத்த முகமாய் திரும்பி போகிறது. நீங்க செத்த முகமாய் திரும்பி போகிறது இல்ல, உங்களுக்கு எதிராக வந்து கொக்கரித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நீங்கள் எந்தெந்த காரியங்களை கொண்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியங்கள் செத்த முகமாய் அவைகள் திரும்பி போகிறதா? திரும்பி போன பிரச்சனை திருப்பி வருமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, போன இடத்துல போட்டுட்டாங்கன்னு வருது. என்ன ஆயிடுச்சு? போன இடத்துல அவன் பிள்ளைங்களே போட்டாங்களாம் சிறிய நாட்டு ராஜாவை. என்னடா இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்ற இஸ்ரவேல் கிட்ட போய் தோத்துட்டு வரையே, அது கூட அவனுங்க ஏதாவது யுத்தம் பண்ணி கூட பரவாயில்ல, நைட்டா படுத்துக்கிட்டு இருந்த அப்ப போய் போட்டு தள்ளிட்டு ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு செத்த முகமா வரையே அப்படின்ட்டு பையனே போட்டு தள்ளிட்டான்னு நம்ம படிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அவைகள் வாய்க்காது. அதுதான் விசுவாசிகள், அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அதுக்காக தான் தேவனை ஆராதிக்கிறோம். Why we worship God? வேலை வெற்றி இல்லாம இல்ல, சும்மா ஒரு தெய்வ பக்திக்காக அல்ல. We believe strongly the word of God. தேவனுடைய வார்த்தை உறுதியை நம்புறோம், தேவனை உறுதியா நம்புறோம். என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கிறவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். எவ்வளவு பெரிய அசரிய நாட்டு ராஜாவா இருந்தாலும் ஒரே நாள் இரவிலே அந்த பிரச்சனைகளை, அந்த ராஜாவை அவர் முறியடிக்க அவர் வல்லவர், அவர் போதுமானவர். 22 வசனம் பார்த்து முடிப்போம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனிகிரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். விலக்கி ஆதரித்து நடத்தினார். ரட்சித்து தீங்குக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். சொல்லுங்க, அத தேவன் என்னை ரட்சித்து எல்லா தீங்குக்கும் எல்லா உபத்திரத்துக்கும் என்னை விலக்கி என்னை ஆதரித்து நடத்துகிறார். என்ன பண்ணுகிறார்? என்னை ஆதரித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் இரவிலும் சொல்லுங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்லுங்க, ஒவ்வொரு எதிராக வருகிற காரியத்திலும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆதரித்து அவர் நடத்துகிறார். எனக்கு ஆதரவாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு
ஆதரவாயிருப்பார், உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். 23 வசனம் பாருங்க. அநேகம் பேர் கர்த்தருக்கு என்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மை பட்டவனாயிருந்தான். தேவனுடைய வார்த்தையை பயப்படுகிற ஜனங்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்காமல், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகிற எசேக்கியா போல ராஜாக்களுக்கு கர்த்தர் மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எல்லா ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளின் பார்வைக்கும் எசேக்கியா எப்படி தெரியப்பட்டான்? அவன் மேன்மை ஆக்கப்பட்டவனாக இருந்தான். அருமையான நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இஸ்ரவேலின் தேவனை நம்புங்கள், இவரை விசுவாசியுங்கள், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவரை நம்புங்கள். இவர் ஒருபோதும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நாம் ஜெபிப்போம், தியானம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோடு இருந்து அசரிய ராஜாவை போல கொக்கரித்துக் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் ஆண்டவர் விலக்கி உங்களை பாதுகாத்து உங்களை ரட்சித்து உங்களை அவங்களுக்கு ஆதரவாயிருப்பார், உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். He will be comforted to you. உங்களுக்கு ஆதரவாய், உங்களுக்கு அனுகூலமான கர்த்தராய் அவர் இருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. பிசாசு பேசுகிற அவிசுவாசமான காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். உளவியல் ரீதியாக அவன் படுகிற யுத்தத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயந்து போகாதீங்க, நடுங்கி போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இரவு வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, சமாதானத்தை அருளுவீராக. தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களில் பயந்து கொண்டிருக்கிறார்கள், அசரிய நாட்டு ராஜாவை போல தேவரீர் அவர்களுக்கு எதிராக பயத்தை, திகழை, அவநம்பிக்கையை, அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற சத்துருவை, அவனுடைய எல்லா தந்திரங்களையும் எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடினப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக அவர்களை ரட்சித்து அவர்களை மீட்டுக் கொண்டு அவர்களுக்கு சார்பாக நின்று செயலாற்றுகிறவராக நீர் அவர்களோடு கூட இருக்கிறபடியாலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக, அவர்களை விட்டு நீர் விலகாதிருப்பீராக. சமாதானத்தின் உடன்படிக்கை அவர்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் அவர்களை தேற்றட்டும், அவர்களை வழிநடத்தட்டும். நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. தர்மியான இரவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ரட்சித்து பாதுகாத்து அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய வல்லமையுள்ள காரியங்களை மாற்றி அமைக்கட்டும். ஆண்டவரே, சமாதானத்தின் உடன்படிக்கை உம்முடைய ஜனங்களோடு நீர் பண்ணிருக்கிறீர். எந்த காரியங்கள் இவர்களுக்கு விரோதமாக கொக்கரித்து இது தீராது, இது மாறாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீர் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்து நீர் ஆதரித்து அவர்களோடு இருக்கிறீர் என்பதை நீர் காண்பிக்க போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எப்படி எசேக்கியா நாட்டு ராஜா, தேவரே, எசேக்கியா ராஜா சகல ஜாதிகளுக்கு முன்பதாக மேன்மைப்பட்டவனாய் உயர்ந்தானோ, அதே போல உம்முடைய வார்த்தையை சுமக்கிற நாங்கள், உம்முடைய வார்த்தையை பேசுகிற நாங்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகளை உண்டு பண்ணுகிற நாங்கள், சகல ஜாதிகளுக்கு முன்பதாக நீங்கள் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த பொல்லாத கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வீரியம் அற்று போகட்டும். ஆண்டவரே, ராஜாக்கள் உணர்வடையிட்டும், அதிகாரிகள் உணர்வடையிட்டும், அரசாங்கங்கள் உணர்வடையிட்டும். ஜீவனுள்ள தேவனாகி உம்மை அறிந்து கொள்ளட்டும். மகிமை எங்கள் தேசத்தில் காணப்படுவதாக. எங்கள் தேசம் உம்மை துதிக்கிற துதியால் நிரம்பட்டும். தேவரே, நீர் கையால் செய்யப்படுகிற வணங்குகிற தேவன் அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், நீர் பதிலளிக்கிற தேவன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிற தேவன். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord. அருமையான இரவு வேளையில் உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான சமாதானத்தை, நல்ல உறக்கத்தை, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்ட வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக நின்று அவருடைய வார்த்தையை நம்புகிற நீங்கள் கைவிடப்படுவதில்லை. உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். ஒரு நாளும் கலங்காதிருங்கள். மறுபடியும் வருகிற வேளைக்கிழமை மாலை 6:45 மணிக்கு ஜெப நேரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரையும் பாதுகாப்பதாக. ஆமென். ஆமென்.